வணக்கம் மாணவர்களே. 2024 ஜூன் மாசம் அடுத்த கல்வியாண்டை தொடங்குறோம். அப்படிதானே? ஸோ 7ஆம் வகுப்பு அறிவியல் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அலகு 1 என்ன இருக்கு ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மெஷர்மெண்ட் அப்படிங்கிற அளவீட்டியல் அப்படிங்கிற இந்த யூனிட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்னா என்ன? என்ன சார் அப்படி இப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படிதானே? அளவீட்டியல் அப்படிங்கிறத விட நீங்க மெஷர்மெண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை எல்லாருமே கேள்விப்படுறீங்க. இதை மெஷர் பண்ண அதை மெஷர் பண்ண நம்ம மெஷர் நம்ம புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கரெக்டான ஒரு இதை வச்சிருக்காங்க, அளவீட்டியல்னு வச்சிருக்காங்க. எடுத்த உடனே வேற ஏதாவது blah 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 ரொம்ப பெரிய டாபிக் போகல. ரொம்ப பேசிக்கான டாபிக் எதுனா இந்த மெஷர்மெண்ட், அளவீட்டியல் அப்படிங்கிறது. நீங்க 11th போனீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான். ஏன்னா 11th அப்படிங்கிறது ஹையர் செகண்டரி, அதாவது காலேஜுக்கு முந்தின படிப்பு. அது அந்த முந்தின படிப்புல ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம வந்து 1 2 எல்லாம் படிக்கும் போது 1 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் படிப்போம். அது மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆனா தான் படிப்போம். ஏன்னா இதை தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த லெவல் போக முடியும், அடுத்து போறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது பிசிக்ஸ்ல, அறிவியல்ல எப்படி பார்த்தாலும். என்ன மெஷர்மெண்ட்? இப்போ நீங்க உதாரணத்துக்கு உங்களோட சுத்தி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மெஷர்மெண்ட் நீங்க பண்ணிருப்பீங்க? மெஷர்மெண்ட் பண்ணிருப்பீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. 2 பேர் ஓடுறீங்க, ஒரு 5 பேர் ஓடுறீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவன் தான் அப்படின்னு எப்படி சொல்றாங்க? சும்மா வந்த 5 பேருக்கு கொடுக்குறாங்களா? இல்ல, 5 பேர்ல யாரோ ஒருத்தர் முன்னாடி ஓடி வரான். அப்படிதானே? அந்த முன்னாடி ஓடி வர்றத எப்படி கணக்கு பண்றாங்கன்னா இந்த செகண்ட்ல கணக்கு பண்ணுவாங்க. பார்த்திருப்பீங்க அப்படிதானே? இவன் வந்து 10 செகண்ட்ல வந்திருக்கான். ஏன்னா அவங்க டைமர் வச்சிருப்பாங்க, ஸ்டாப் கிளாக் வச்சிருப்பாங்க, பிடி சார். சரிங்களா? இவன் வந்து இத்தனை செகண்ட் வந்திருக்கான். இப்போ ஒருத்தன் 13 செகண்ட்ல வாரான் அப்படின்னா இவன் 13 செகண்ட்ல வரான். செகண்ட் வந்து எஸ் போடணும், வினாடி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா 14 செகண்ட் வரான். அப்போ ஒரு செகண்ட் இவன் முன்னாடி வந்தான். அப்ப இவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், இவன் செகண்ட் பிரைஸ். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது? மெஷர்மெண்ட் நடந்திருக்கு. கரெக்டா? அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா உங்களை கடைக்கு அனுப்புவாங்க. இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வாங்க. நீங்க ஒரு பால் கடைக்கு போறீங்க. பால் எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க? பால் கொஞ்சோண்டி பால் தாங்கன்னா கேட்பீங்க? கண்டிப்பா இப்படி கேட்க முடியாது. அப்படின்னா அந்த கடைக்காரர் திட்டுவார். அப்ப என்ன கேட்பேன்? 1/4 லிட்டர் பால் தாங்க, 1 லிட்டர் பால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 லிட்டர் அப்படின்னா ஒண்ணு போட்டு பக்கத்துல எல், ஸ்மால் எல் போடணும். சரிங்களா? அப்படின்னா 1 லிட்டர். இதெல்லாம் என்னங்கிற டீட்டெயிலா படிக்கணும். ஒரு தக்காளி, ஒரு கத்திரிக்காய், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 kg, 1/2 kg அப்படின்னு, 1/2 கிலோ தாங்கங்க அப்படிமே, 1/2 kg இப்படி போகணும். எல்லாமே மெஷர்மெண்ட், அளவீட்டு, அளவிடுதீங்க இத. புரியுதா? இதே மாதிரி நீங்க இப்போ ஸ்கூல் திறந்திருக்கும். அப்ப ஸ்கூல் திறந்து நீங்க மேபி அப்பா அம்மா கூட போயிருந்தீங்கன்னா அது துணி தைக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டு போயிருப்பாங்க கண்டிப்பா, உங்களோட மெஷர்மெண்ட் பண்றதுக்கு. அப்ப சொல்றாங்க 1 மீட்டர் துணி, 2 மீட்டர் துணி கேள்விப்பட்டிருப்பீங்க, மீட்டர் சொல்லிட்டு ஒண்ணு. அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து உங்க ஸ்கூலுக்கோ இல்லைன்னா பக்கத்து ஊருக்கோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, கிலோமீட்டர்ல நீங்க பஸ்ல போகும்போது பைக்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்ல இப்படி கிலோமீட்டர் போட்டுப்பாங்க, 5 கிலோமீட்டர். இந்த ஏதோ ஒரு ஊரை போட்டு 5 கிலோமீட்டர் போட்டுப்பாங்க. என்னது? உங்க அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். மெஷர்மெண்ட். பாத்தீங்களா? அதனாலதான் ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னா உங்களை சுத்தி டே டு லைஃப் நீங்க மெஷர் பண்ணிட்டே இருப்பீங்க. மெஷர்மெண்ட் பண்ணாம நீங்க பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா பக்கத்துல அந்த மெஷர்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிதானே? சோ அதனால இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் யூனிட் வச்சிருக்காங்க. காய்கறி கடைக்கு போறீங்க, துணி கடை, பால் கடை, நேரம், இதெல்லாம் வந்து நீங்க வந்து அழைக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க அறிமுகத்துல சொல்லியிருப்பாங்க, இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பாங்க. சரியா? ரைட். இப்போ இத சொல்லியிருப்பாங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இயற்பியல் அளவுகள். இயற்பியல் அளவுகள். தமிழ்ல ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நான் சொல்றேன். இயற்பியல் அளவுன்னா இப்ப நம்ம அன்றாட வாழ்வுல பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்றவற்றுடைய எடையை பார்க்கணும். அப்படிதானே? நான் சொன்ன இப்ப தக்காளி 1 kg, 1/2 kgனா அதெல்லாம் வந்து எடை. அப்படிதானே? லிட்டர் அதுவும் ஒரு எடை தான். ரைட்டா? இதே மாதிரி பொருட்களுடைய வெப்பநிலையை பாக்குறீங்க, திரவங்களோட கன அளவு பாக்குறீங்க. 1 லிட்டர் வாட்டர் கேன் அப்படின்னு நீங்க வாங்குவீங்க. அப்படிதானே? ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குவீங்க, 1 லிட்டர் இதை வாங்குவீங்க. அப்ப லிட்டருங்கிற அந்த இடத்துல கன அளவு. அப்படிதானே? வாகனங்களின் வேகம், ஸ்பீடு, இந்த கார் எவ்வளவு ஸ்பீடு போகுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வேகம் எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அளவீடு. இதெல்லாம் அளவீடு செய்கிறோம். சோ நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, இந்த மாதிரிலாம் இருக்கும். கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. வெப்பநிலை இப்ப ரீசெண்டா அந்த
அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல 40°C 100°C. வேலூர்ல அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்க. அப்ப வெப்பநிலை எப்படி சொல்ல முடிஞ்சது? மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிகிரி செல்சியஸ் இப்படி போடுவாங்க, 40°C அப்படி போடுவாங்க. இப்படி மெஷர்மெண்ட் பண்றோம், சரியா? இதெல்லாம் தான் இயற்பியல் அளவுகள். இது புரியுதா? ஃபர்ஸ்ட் இயற்பியல் அளவுகள் என்ன தெரிஞ்சுச்சா? ஏன்னா நம்ம அளவீட்டுன்னு பாக்குறோம். அளவீட்டுல இன்ட்ரோடக்ஷன் நான் சொன்னேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம பாக்குறோம், சரிங்களா? சோ பிசிக்கல் குவான்டிட்டி தான் உங்களுக்கு ரெண்டு டைப்பா பிரியும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? So in our day-to-day life, we measure many things such as weight of fruits, vegetables, food grains, volume of the liquids, temperature of the body. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ குவான்டிட்டி சச்சஸ் மாஸ், நிறைனா மாஸ், எடைனா வெயிட். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் பின்னாடி நீங்க படிப்பீங்க. தொலைவு அப்படின்னா டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி டெம்பரேச்சர், வால்யூம் எல்லாம் சேர்ந்தா பிசிக்கல் குவான்டிட்டி. நான் தமிழ்ல எழுதிருக்கேன், பட் இங்கிலீஷ் நான் சொல்றேன். சில டைம்ல இங்கிலீஷ்ல எழுதுவேன், தமிழ்ல சொல்றேன், பட் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். பிசிக்கல் குவான்டிட்டிஸ், சரிங்களா? இததான் நம்ம முக்கியமா சொல்ல போறோம் இந்த பிசிக்கல் குவான்டிட்டியில. இன்னும் சொல்ல போனா இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை அளக்கிறதுக்கு நீங்க எண் மதிப்பு கொடுக்கணும். இப்ப நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, எண் மதிப்பு கொடுத்துருக்கேன்னா 40. கூட பாத்தீங்கன்னா அழகு கொடுத்துருக்கேன். இதுக்குன்னு ஒரு அழகு, இதை தான் நீங்க யூஸ் பண்ணணும். யூனிட்பாங்க இத. தமிழ்ல வந்து நான் சொன்ன அழகுன்னு சொன்னா, இங்கிலீஷ் வந்து யூனிட். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்க ஒவ்வொரு இதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நான் சொன்ன பாலுக்கு பாத்தீங்கன்னா லிட்டர், ஆயில் பாத்தீங்கன்னா லிட்டர் அப்படின்னு வரும். இதுவே நீங்க ஒரு தக்காளி போய் கடையில போய் 1 லிட்டர் தக்காளி தாங்கன்னு சொல்ல முடியாது, அப்படிதானே? அதுக்கெல்லாம் அவங்களே ஏற்கனவே பெரிய பெரிய சயின்டிஸ்ட் முடிவு பண்ணிருக்காங்க, இதுக்கு இதை தான் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி. அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு இயற்பியல் அளவுல அளக்குறீங்க, பிசிக்கல் குவான்டிட்டி ஏதோ ஒண்ணு மெஷர் பண்றீங்கன்னா, நீங்க கண்டிப்பா எண் மதிப்பு கொடுக்கணும், அழகு கொடுக்கணும். ரெண்டுமே கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுல அர்த்தமும் இல்லை. இன்னும் நம்ம கொடுத்தத ஒரு இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வினை கருதுவோம் அப்படி போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா, சுரேஷ் தினந்தோறும் 2 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறார் அப்படி போடுவாங்க, அப்படிதானே? சுரேஷ் வந்து அவன் வந்து டெய்லி பாத்தீங்கன்னா வாக்கிங் போறாரு. எவ்வளவு வாக்கிங் போறாரு பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் எவ்ரிடே இப்படி சொல்லிட்டேன். இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, கிலோமீட்டர். தமிழ்ல உங்களுக்கு தெரியும், கிலோமீட்டர் கிமீ அப்படின்னு போடுங்க, அப்படிதானே? அதுதான் பட் உங்களுக்கு நல்லா தெரியும். கிலோமீட்டர் எதை டெனோட் பண்ணுது? இது வந்து டிஸ்டன்ஸ். கரெக்ட். சரி, இந்த ரெண்டுங்கிறது என்னது? எண் மதிப்பு. இந்த எண் மதிப்பு கொடுத்தனால அது ஃபுல்ஃபில் ஆகுது பாத்தீங்களா? ஒரு சுரேஷ் வந்து கிலோமீட்டர் நடந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. கரெக்டா? கிலோமீட்டர் எவ்வளவு கிலோமீட்டர்ப்பா? பால் வாங்க போறேன், எவ்வளவு லிட்டர் பால்ப்பா? ஒரு ஒரு தக்காளி வாங்க போறீங்கன்னா, கத்திரிக்காய் வாங்கணும், எவ்வளவு கிலோப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த எண் மதிப்பு எவ்வளவு முக்கியம்னு இப்ப தெரியுது அவங்களுக்கு. கரெக்டா? சோ இந்த நிகழ்வுல 2 என்பது எண் மதிப்பு ஆகும். கிலோமீட்டர் என்பது தொலைவு என்ற இயற்பியல் அளவின் மதிப்பினை குறிப்பதற்கு அளவாகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். Here 2 is the value and the kilometer is the unit used to express a magnitude of distance. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிட்டா? ஓகே, சூப்பர். இப்போ இந்த உலகத்துல இந்த பிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிற மட்டும் தனியா இருக்கான்னு இல்ல. அதை வந்து ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்க போறோம், சரிங்களா? எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னா, தமிழ்ல வந்து நான் எழுதுறேன், இங்கிலீஷ் அதை நான் சொல்றேன். தமிழ்ல வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, அடிப்படை ஃபண்டமெண்டல், அடிப்படை மற்றும் வழி அளவுகள் அப்படிங்கிற ரெண்டா பிரிப்பாங்க இயற்பியல் அளவுகளை. சரியா? அது என்ன சார் அடிப்படை வழி அளவுகள்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிற அடிப்படை அப்படிங்கிற என்ன அப்படின்னா, ஜென்ரலா இதை வந்து நீங்க மத்த எதோ வச்சு சொல்ல முடியாது, டைரக்டா இருக்கும். நிறை, மாஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் மாஸ். ஆனா வழி அலகுகள் அப்படின்னு என்னத்தனா, நீங்க அடிப்படை அலகுகள் சில இது இருக்கும், அதை வச்சு கொண்டு வரீங்க, அதுதான் வழி அலகு. இது வந்து இப்ப ஒரு லைன் சொல்லியிருக்கேன், போக 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 உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அடிப்படை அலகுகளான ஃபண்டமெண்டல் இதை வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஹெட்டிங்கா எழுதிக்கிறேன். அடிப்படை அளவுகள்ல ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டா நீங்க எதை நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா, 7 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஏன்னா 7 அடிப்படை அளவுகள் உண்டு. 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் உண்டு. நிறைய தடவை ஒன்னோட கேட்பாங்க. நம்மளும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம உன்னோட MCQ, அப்போ இந்த உன்னோட 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு.
அதாவது எப்படி டெஃபைன் பண்ணணும்னா, வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள். சரியா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீளம், டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நிறை, அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள் அடிப்படை அலகுகள். இப்ப நீளத்தோடைய யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர். சோ இது வந்து எஸ்ஐ அலகு அப்படிம்பாங்க. அலகு முறையில் 7 அடிப்படை அளவுகள் உண்டான அப்படின்னு போட்டுப்பாங்க. சோ இது இங்கிலீஷ்ல இதை சொல்றேன். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். சோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா செட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் which cannot be expressed in terms of any other quantity. மத்த எந்த குவான்டிட்டிலையும் உங்களால சொல்ல முடியும். இப்ப நிறை அப்படின்னா நிறை, அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் உண்டு. ஒரு பருப்பொருள்ல இருக்கக்கூடிய அந்த அளவு அப்படிங்கறதா நிறை அப்படிங்கிறது. சரியா? சோ இதை வேற ஏதோ வச்சு சொல்ல முடியாது. அதனாலதான் அப்படி சொல்றோம். இஸ் நோன் அஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. லென்த், லென்த்னா என்ன சொல்லுவோம்? ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு உண்டான அந்த டிஸ்டன்ஸ் தான் லென்த். எப்பவுமே லென்த்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு புள்ளி ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் தான் நீளம். சோ டிஸ்டன்ஸ், லென்த், நீளம் எல்லாமே மீட்டர் தான். ஓகேவா? ஹைட்டு, டெப்த், இதெல்லாம் அகலம், நீளம், உயரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆழம் எல்லாமே மீட்டர் தான். ஓகேவா? லென்த்துக்கு இப்ப என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ லென்த், மாஸ், டைம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். சோ இதுக்குன்னு ஒரு யூனிட்ஸ் நம்ம கொடுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு யூனிட்ஸ் பத்தி சொன்னேன். யூனிட்ஸ் கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொன்னேன். சோ தேர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. சரியா? இன் எஸ்ஐ சொல்றாங்க. சோ அது என்னலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா லென்த். அந்த ஏழத்தையும் நான் இப்ப எழுத போறேன். லென்த், நீளம், இதோடைய யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர். நான் வந்து இப்படிதான் நம்ம புக், அதாவது எக்ஸாம்ல எழுதணும். சரிங்களா? சும்மா நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதான் லென்த்துக்கு மீட்டர் எம் அப்படிங்கிற மட்டும் நீங்க போட்டா போதும். அதாவது 10 மீட்டர் இப்படி போட்டா போதும். சரிங்களா? அதுதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாஸ். லென்த்னா நீளம், மாஸ்னா நிறை, கிலோகிராம். சரிங்களா? கேஜி இப்படி போகணும். டைம், டைமுக்கு செகண்ட். ஒரு செகண்ட்னா இதான் ஒரு சோடாக்கு போடுறோம் ஒரு செகண்ட். சோ செகண்ட். இதை நம்ம வினாடி அப்படின்னு தமிழ்ல பேரு. இப்போ டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் வெப்பநிலை. வெப்பநிலையுடைய அழகு கெல்வின். நம்ம சின்ன கிளாஸ்ல படிப்போம் கெல்வின், சயின்டிஸ்டோட நேம். சோ கேபிட்டல் கே அப்படின்னு நான் போட்டிருக்கேன். மின்சாரம், மின்னோட்டம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சோ கரண்ட் யூனிட் பாத்தீங்கன்னா ஆம்பியர். அதுவும் சரியா? அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அது நீங்க கெமிஸ்ட்ரி எல்லாம் யூஸ் பண்ணீங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா மோல் இப்படி எழுதணும். ஓகேவா? தமிழ்லையும் பாத்தீங்கன்னா மோல் தான் போடுவேன். அடுத்து லூமினஸ் இன்டென்சிட்டி, கேண்டலா, சிடி அப்படின்னு போட்டுப்பாங்க. சரியா? இதெல்லாம் நீங்க வந்து இந்த ஏழை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதோட யூனிட் என்ன, எத்தனை அடிப்படை அளவு இருக்கு அப்படிங்கிறது. 7 அடிப்படை அளவுகள்: நீளம், நிறை, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. அதுக்கு அடிப்படை அளவுகள் என்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சு இதெல்லாம் மோல், அப்புறம் கைலா அப்படின்னு சிடி போடுறேன். இதெல்லாம் அடிப்படை. ஓகே, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து என்ன இருக்கும்? வளிய அளவுகள், டெரைவ்டு குவான்டிட்டிஸ். இப்போ பேர்ல இருக்கு வளி அளவு. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போறீங்க. சரிங்களா? எந்த வழிப்பா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் சார் இதான் வழி அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான். ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துல போயிட்டு வந்திருப்பாங்க, போனதுனால வழி. அப்ப ஏற்கனவே இருக்கிறத நீங்க யூஸ் பண்றீங்க, அதான் வழி அளவு. கரெக்டா? ஏற்கனவே இருக்கிறத ஒரு நீங்க ஒரு ஏதோ காட்டு போறீங்க, உங்களுக்கு வந்து வழி எங்கனே தெரியாது. அப்படிதானே? வழி எங்கனே தெரியல, யாருமே முன்னாடி போய் அந்த தடம் மாதிரிலாம் இல்ல. அப்ப என்ன சொல்லலாம்? வழி தெரியல அப்படிம்பீங்க. அப்ப நீங்களாம் ஒரு 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 இடத்த ஓடி போறீங்க. உங்களை பார்த்து ஒரு 20 பேர், 100 பேர், 1000 பேர் வரான்னு அதுக்கப்புறம் தான் அது வழியா மாறும். அதை தான் மத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் பிசிக்ஸ்ல வழி அளவுகள் என்னன்னா ஏற்கனவே இருந்த அடிப்படை அளவுகளை நீங்க யூஸ் பண்றீங்க. புரியுதா? ஏற்கனவே இருக்க ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ நீ யூஸ் பண்றதுனால இது பேரு டெரைவ்டு குவான்டிட்டிஸ், வழி அளவுகள். புரியுதா? அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் தான் வழி அளவுகள். புரியுதா? டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன். All other physical quantities which can be obtained by multiplying or dividing or by mathematically combining the fundamental quantities are known as the derived quantities.
இதை இன்னும் நம்ம உதாரணத்துக்கு வச்சு சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் புரியும். இப்ப ஏரியா, இதே மாதிரி வால்யூம் கன அளவு, இது வந்து பரப்பு, தமிழ்ல பரப்பு அப்படிம்பாங்க. ஆல்ரெடி பரப்புக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஃபார்முலா தெரியும் அப்படிதானே? அது எந்தெந்த ஷேப்போ அந்தந்த பரப்புக்கு உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? அதுலலாம் உங்களுக்கு வந்து டவுட்டே வராது, ஏன்னா நல்லா படிச்சிருப்பீங்க. சோ வழி அளவுகளை நீங்க வந்து அளவிட பயன்படும் அலகுகள் வழி அலகுகள், அளவுகள். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு யூனிட் பண்ணும், அதுக்குதான் அலகு. சரி, ஓகே. இப்ப இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த பரப்பை எடுத்துக்கிறேன். பரப்பு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா என்ன பண்ணுவோம்? நீளம் இன்டு ஆகும், லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷ்ல லென்த் இன்டு பிரெத், தமிழ்ல பாத்தீங்கன்னா நீளம் இன்டு அகலம். இந்த நீளம் அகலம் ரெண்டுமே யாரு? அடிப்படை அளவுகள், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அவங்கள நீங்க மல்டி பண்ண போறதா பரப்பு கிடைச்சது, இல்லைன்னா பரப்புக்குன்னு தனியா எதுவுமே கிடையாது அப்படிதானே? இவங்களுடைய யூஸ் வேணும். அப்ப இது டெரைவ்டு குவான்டிட்டி, இது ஃபண்டமெண்டல். இப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இதோடைய அலகுகள் யூனிட் எப்படி சார் பண்ணோம்? இப்போ லென்த்துக்கு என்ன போடுவீங்க? மீட்டர். பிரெத்துக்கும் மீட்டர் தான் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏரியாக்கு என்ன வரும்? பரப்புக்கு யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அதனாலதான் ஏதாவது இடத்துல பாத்தீங்கன்னா 10 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஏன்னா மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். இதே மாதிரி கன அளவு வால்யூம் அப்படின்னு பாரு. வால்யூம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த பரப்பு வச்சுதான் வரும். அதாவது எப்படின்னா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம், அப்படி ஒரு சாங் மாதிரி வரும். அப்ப நீளம் இது மீட்டர், மீட்டர், மீட்டர். அப்ப இதுக்கு யூனிட் என்னது? மீட்டர் கியூப். சரியா? இந்த இடத்துக்கு மீட்டர் கியூப். வேகம், தூரம் பை காலம், இதை நம்ம 9th படிச்சிருப்போம், அதையும் எழுதுறேன். வேகம், ஸ்பீடு அப்படிங்கிற பேரு. ஸ்பீடுக்கு தனியா எனக்கு கிடையாது. அப்போ நான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியான அடிப்படை அளவுகளை யூஸ் பண்ணிக்கிறேன். தூரம் பை காலம். ஓகே சார், இது எனக்கு புரிஞ்சுது சார். எவ்வளவு தூரம் நான் நடந்திருக்கேன், எவ்வளவு டைம்ல நடந்திருக்கேன், அதான் சார் என்னோட வேகம். கரெக்ட், குட். இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நான் இப்ப சொன்னேன். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பை டைம், இதுதான் ஸ்பீடு, எஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸ்பீடு என்னன்னா நீங்க எவ்வளவு டைம் எடுத்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்களோ, எவ்வளவு தூரத்தை கடக்குறீங்களோ, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பீடு கிடைச்சிடும். புரியுதா? இது பேசிக் என்னது. யூனிட் போடணும் சார், அளவுகள் போடணும் சார். எப்படி சார்? இப்ப தூரத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன வரும்? யூனிட். தூரம்னாலே டிஸ்டன்ஸ், லென்த் இதெல்லாம் சொன்னேன், மீட்டர். கரெக்டா? காலம்னால என்ன சொன்னேன்? செகண்ட் சொன்னேன், பை செகண்ட். சோ எம் பை எஸ், மீட்டர் பை வினாடி. சரியா? பட் நம்ம பிசிக்ஸ்ல இதை இப்படி எம் பை எஸ், எம் பை எஸ் எப்பவுமே எழுதக்கூடாது. நீங்க இப்படிதான் எழுதணும். இந்த எம் எழுதிட்டு இந்த எஸ் மேல கொண்டு வரணும். மேல கொண்டா, ஏன்னா இந்த எஸ்ல பவர்ல ஒன்னு இருக்கதா அர்த்தம். மேல வரும்போது -1 அப்படின்னு அர்த்தம். சரியா? 1/s இருக்கா, அந்த 1/s இப்படி கொண்டு வரும்போது எஸ் பவர் -1. ஏன்னா எஸ் பவர் -1 என்ன? 1/s அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் போக போக இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. 7th 8th 9th எல்லாம் தெரிஞ்சுங்க. பட் அப்பப்போ நான் அந்த இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். ஓகேவா? இப்படிதான் வரும், எம்எஸ் பவர் -1. அதனாலதான் நம்மளுடைய புக்ல வேல்யூ எல்லாம் பார்க்கும்போது 40 எம்எஸ் பவர் -1 அப்படின்னு போடுவாங்க. பட் இதுக்கப்புறம் இது இன்னொன்னு இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர். அதெல்லாம் வரும்போது சொல்றேன். மின்னூட்டம், மின்னூட்டம் அதோடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. மின்னூட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மின்னோட்டம். பட் இந்த வார்த்தையை சொன்னா கொஞ்சம் டவுட்டா வரும், நான் இங்கிலீஷ்ல சொல்லும்போது உங்களுக்கு புரியும். மின்னூட்டம் அப்படின்னா சார்ஜ் அப்படின்னு பாரு. சரியா? சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ் பாரு. மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். டைம், நேரம், இந்த ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சது? எலக்ட்ரிக் சார்ஜ் கிடைக்கும். சோ மின்னூட்டத்துடைய அளவு பாத்தீங்கன்னா கூலும். அதனால கேபிட்டல் சி போட்டுப்பாங்க. நம்ம புக்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் சி அப்படிங்கிற மட்டும் போட்டுப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் புக்ல சொல்றேன். தமிழ் புக்ல குட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆம்பியர் வினாடி அல்லது கூலும் அப்படின்னு போட்டுப்பாங்க. சரிங்களா? சோ இங்கிலீஷ்ல உள்ளவங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் எழுதுறேன். இதுதான் கூலும், இதுதான் அதோட ஸ்பெல்லிங். சரியா? போடுவாங்க. ஏன்னா கூலும் அப்படின்ற சயின்டிஸ்ட் நேம் வந்து அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தனால அவருடைய பேரை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவா நம்மளுடைய யூனிட்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த சயின்டிஸ்டோட நேம் வரும். சோ மின்னோட்டத்துக்கு ஆம்பியர் நான் சொன்னேன். ஆம்பியர் ஏ போட சொன்னா, நேரம் அப்படின்னா செகண்ட், வினாடி அப்படின்னு வரும், ஏஎஸ். அப்ப ஏஎஸ் போடலாம் அல்லது கூலும் போடலாம், சி போடலாம், ரெண்டுமே உண்டு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா வழி அலகுகளை சொல்ல போறோம். கரெக்டா?
ரைட். இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க வழி அளவுகள் அப்படின்னா இதை இந்த ஒரு ஒரு டயக்ராம் மாதிரி பாருங்க. நம்ம புக்ல உள்ளதுதான் காமிக்கிறேன், உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் நான் இப்ப இங்கிலீஷ்ல காமிக்கிறேன், சரியா? அதை நான் தமிழ்ல அப்படியே சொல்றேன் பாருங்க. மெஷர்மெண்ட், இதை நம்ம பார்த்தோம். அளவீட்டியல் அப்படிங்கிற பார்த்தோம். அளவீட்டியல் பார்த்துட்டு இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்படி சொல்ல போறோம்? பிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸ்கிரீனு. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க சொல்லுங்க. மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம அதுல பிசிக்கல் குவான்டிட்டின்னு வச்சிருக்கோம். பிசிக்கல் குவான்டிட்டி ரெண்டு குவான்டிட்டியா இருக்கும், அப்படிதானே? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவேட்டிவ் குவான்டிட்டி. இயற்பியல் அளவுகள் என்னதான் மாறும்னா அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகளா மாறும். சரி, அதுக்குன்னு யூனிட் இருக்கும். அது வந்து அடிப்படை அலகுகள், வழி அலகுகள். ஓகே, அது ஓகே. பட் நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்க போறது எது அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எப்படி சொல்ல போறோம், டெரைவேட்டிவ் குவான்டிட்டி எப்படி சொல்ல போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை காமிக்க பாருங்க. மெசர்டு வே ஆஃப் வெரி லாங் டிஸ்டன்ஸ். ஏன்னா அடிப்படை அளவுனா நான் நீளம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீளம் தொலைவுலாம் அதுதான் நீண்ட தொலைவில் அளவிடுதல். நீண்ட தொலைவில் அடையலன்னா இதெல்லாம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் கொடுப்பாங்க. வானியல் அலகு, இதெல்லாம் பின்னாடி படிப்போம். வானியல் அலகுனா நிறைய இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லைட் இயர், ஒளியாண்டு. ஒளியானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இந்த பூமியை, இந்த உலகத்தை, இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணலாம், சரிங்களா? ஒளியானது ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுங்கிறதா லைட் இயர். அதையும் டீட்டெயிலா நம்ம பின்னாடி படிப்போம். இது எல்லாமே எதுல வரும்? அடிப்படை அளவுகளை வருது. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா டெரைவேட்டிவ் குவான்டிட்டிஸ் பார்க்கிறோம். அதாவது வழி அளவுகளை பார்க்கிறோம். வழி அளவுகளை நம்ம மூணு இருக்கு: பரப்பு, வால்யூம், டென்சிட்டி. ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. பரப்புன்னா பரப்பு, பருமன். வால்யூம் வந்து கன அளவும் சொல்லலாம், இல்ல பருமன் சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். டென்சிட்டினா அடர்த்தி, எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்குங்கிறது. இதெல்லாம் நம்ம இந்த புக்ல பார்க்க போறோம், அதனால இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இன்னும் நிறைய இருக்கு, பட் அது நீங்க போக பெரிய பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. ஓகே. இப்ப ஏரியா, பரப்புனா என்ன? அந்த லேசா யோசிங்க, பரப்புனா என்ன எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் இங்க கொடுத்துருப்பாங்க ஏரியாவை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட், ஏரியா ஆஃப் irregular ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளுடைய பரப்பை பார்க்கிறது, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளோட பரப்பு பார்க்கறது. ஒழுங்கான வடிவம் தான் இப்போ ஜஸ்ட் நீங்க வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம், சின்ன சின்ன சதுரம் அந்த மாதிரிலாம், வட்டம் இதெல்லாம் பார்க்கலாம். ஒழுங்கற்ற வடிவம்னா ஒரு கல், உங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்கும், அது பாத்தீங்கன்னா வடிவம் வந்து ஒழுங்கற்ற வடிவம். இதுக்கும் பரப்பு பார்க்கலாம், சரிங்களா? கிராபிக்கல் மெத்தட் போட்டுப்பாங்க, வரைபட முறையெல்லாம் வச்சுதான் போடணும். அந்த மாதிரி irregular, அதாவது ஒழுங்கற்ற வடிவத்துக்குலாம் நீங்க எப்பவுமே கிராபிக்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து வால்யூம். இதுலயும் வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட், வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ், வால்யூம் ஆஃப் irregular ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளுடைய கனவுல பாக்குறீங்க, திரவங்களுடைய கனவுல பார்க்க போறீங்க, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருட்களுடைய கன அளவு பார்க்க போறீங்க. சரி, இப்போ திரவங்களுடைய கன அளவு ரெண்டு டைப்பா பிரியுது. ஒன்னு பாத்தீங்கன்னா மெசரிங் சிலிண்டர், அதாவது அளவு கலன்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து லிட்டர் அண்ட் இட்ஸ் மல்டிபிள்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது லிட்டர் மட்டும், அதான் அழகின் மடங்கு. இது என்ன இப்ப லேசா இதெல்லாம் சொல்றோம் ஆனா இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நல்லா ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க அதுதான். இதான் நீங்க பின்னாடி புக்ல படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓஹோ, வால்யூம்னா இது சொல்லியிருந்தாங்க, ஏரியா வந்து எதுல வரும், டெரைவேட்டிவ் குவான்டிட்டியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால சரியா? அதனால இது மட்டுமே சப்ஜெக்ட் கிடையாது, இது மட்டுமே இந்த யூனிட் முடிச்சா கிடையாது. இதை நீங்க பார்த்தாதான் பின்னாடி போறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் irregular ஆப்ஜெக்ட், ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளோட கனவுல பாக்குறீங்க. அதுக்குதான் முக்கியமா ஒரு தத்துவம் இருக்கு, ஆர்க்மிடிஸ் தத்துவம். ஆர்க்மிடிஸ் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரின்சிபல், அதை பத்தி படிக்க போறீங்க. அடுத்து டென்சிட்டிக்கு வரீங்க. அடர்த்தி, அடர்த்தியோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா ஞாபகம் இருக்குமா? ஓகே, அது நம்ம சிலபஸ்க்குள்ள போகும்போது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸுக்கு முன்னாடி வரும்போது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்பதான் கிளாஸ்ல சொல்லும் போது ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் டென்சிட்டினா அதோடைய டெபினிஷன் பார்க்க போறோம், அதோடைய யூனிட் பார்ப்போம். ஓகேவா? அடர்த்தினா அடர்த்தியோட வரையறை மற்றும் அதன் அளவுகள் பார்க்க போறோம். அணு விலை தூரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டென்சிட்டி ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், பல்வேறு பொருட்களுடைய அடர்த்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரிலேஷன் பிட்வீன் டென்சிட்டி, வால்யூம், மாஸ். அதாவது வால்யூம் அப்படின்னா கன அளவு, அது பருமன் தெரியும். மாஸ் தான் நமக்கு தெரியும், நிறையும் தெரியும். ஸோ இவற்றுக்கு டென்சிட்டி, அடர்த்தி, இதுக்கெல்லாம் உண்டான தொடர்பை நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி எப்படி போயுது அப்படின்னு சொல்லி இது இந்த பிக்சர் பேர் பாத்தீங்கன்னா மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் மேப், மன வரைபடம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இப்ப இங்க சாதாரணமா நம்ம புக்ல நடத்த போறத அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட்
நீங்க எப்போதும் இப்ப செவன்த் மட்டும் இல்ல, அடுத்து நீங்க பெரிய பெரிய காலேஜ் லெவல்ல படிக்க போறீங்கனாலும் இந்த மாதிரி மைண்ட் மேப் நீங்களா போட ட்ரை பண்ணணும். சரிங்களா? நீங்க படிச்சத எப்படி மைண்ட் மேப்பா போடலாம், எங்க இருந்து எங்க வருது, ஓகே இதுக்கு இது அப்படின்னு மைண்ட் மேப்பா போட பழகும். அப்படி போட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல, ஏன்னா பேர்ல இருப்பாங்க மைண்ட் மேப், மனசுல மனசுல அப்படி நீங்க வரைபடமா வரீங்க. அது கரெக்டா இருக்குன்னு தப்பா இருக்குன்னா நீங்க யாரும் செக் பண்ணணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு புரியாம நீங்க போடணும். சரிங்களா? அப்படி போட்டு நீங்க அதை மட்டும் லேசா எக்ஸாம் போகும்போதோ இல்ல அடிக்கடி ரீகால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே மறக்காது. நிறைய பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில எப்பவுமே ஒரு சின்ன நோட்டு மாதிரி வச்சுப்பாங்க. நோட்டு கூட ஒரு பெண்ணை வச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துக்கு அவங்க எங்க போனாலும் சரி, ஒரு பெரிய மீட்டிங் போனாலும் சரி, இல்ல ஏரோப்ளைன்ல போனாலும் சரி, இல்ல எங்க போனாலும் விடுமுறைக்கு ஒரு ஹாலிடே போனாலும் சரி, கையில வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் தாட்ஸ் வருதோ உடனே அதுல நோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது மனிதர்களோட மைண்டு டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கான ஒரு விஷயம் வரும், உடனே அது மறைஞ்சிடலாம். நம்ம அதுக்கப்புறம் யோசிப்போம், அவன் ஏதோ யோசிச்சோம்னா அது அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்க டைம்ல அதெல்லாம் ரீகால் பண்ணி பார்த்து அதை எல்லாத்தையும் ரிலேட் பண்ணும். சரிங்களா? அதுதான் மைண்ட் மேப். இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஹேபிட்டை நீங்க வளர்த்துக்கோங்க. ஓகே, கரெக்ட். இப்போ சரியா, இப்ப நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம டீட்டெயிலா உள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரப்பளவு அப்படிங்கறத சொல்லிப்பாங்க, ஏரியா சொல்லிப்பாங்க, அல்லது பரப்பு அப்படிங்கிறத போட்டுக்கலாம். பொருளொன்றுடைய மேற்பரப்பின் அளவு அது பரப்பளவு அப்படின்னு சிம்பிளா சொல்லிப்பாங்க. இதை கூட நீங்க ஞாபகம் வச்சா போதும். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா நீங்க ஞாபகம் வேண்டாம். ஏரியா இஸ் a measure of how much space there on the flat surface. ஒரு flat surface தான் இப்போ நான் வந்து இப்படி இருக்கு. இப்ப நான் அந்த போர்டே சொல்லலாம், இருந்தாலும் உங்களுக்கு பாக்குறதுக்கு மாதிரி போடுறேன். இப்ப இதோட பரப்பு அப்படின்னா இந்த இடத்துல மேல இதுதான் சொல்லுவோம். இதை நீங்க மெஷர் பண்ணா இதுதான் இந்த ஷேப்போட பரப்பு அப்படிங்க சொல்லிக்கலாம். The area of the plot of land is derived by multiple its length and breadth அப்படின்னு சொல்லிப்பாங்க. பிளாட் பிளாட்னா உங்களுக்கே தெரியும். இப்ப எல்லா இடத்துலயும் வீட்டு மனை தான் போட்டிருக்காங்க. வயக்காடெல்லாம் அழிச்சிட்டு வீட்டு மனையை போடுறாங்க. பட் அடுத்து ரைஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, காய்கறிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, வெறும் மாத்திரை மாதிரியா வருமோ அப்படிங்கிறதா தெரியாது. பட் இயற்கையிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்த வாங்கணும்னு சொன்னா ஒரு பெரிய விஷயத்த நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ரெடியா இருந்தா நம்ம வாங்கலாம். புரியுதா? இயற்கையிட்ட இருந்து இன்னைக்கு தண்ணியை வேஸ்ட் பண்றோம், நிலத்தை வேஸ்ட் பண்றோம், மத்த ஏதோ காடுகளை அழிக்கிறோம் அப்படின்னா இயற்கை அமைதியா பார்த்துட்டே இருக்கும். இயற்கை அதுக்கு உண்டான ஒரு, ஏன்னா இல்ல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பொருளே தரல, ஓகேவா? நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. உண்மையா பொய்யா? கரெக்டா? நீங்க கடையில காசு கொடுத்தாதான் ஒரு பொருள் கிடைக்கும். அதான் நல்லா யோசிப்பாங்க. ரிவர்ஸ்ல யோசிப்பாங்க, காசு கொடுக்கலன்னா பொருள் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் உங்கள்கிட்ட பொருள் தந்துட்டாரு, இதை யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா தராரு, இல்லையா? நீங்க அந்த அந்த பொருளை வேஸ்ட் பண்றீங்க. வேஸ்ட் பண்ணும் போது அந்த கொடுத்த அந்த நபர் கோவப்படுவாரா இல்லையா? அவரே டெய்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம நம்ம பண்றதே நம்ம அப்பா அம்மாவை பார்த்தாலே ரொம்ப கடுப்பாகும். அது இந்த லீவ்ல ஏப்ரல் மே மாசத்தெல்லாம் அவங்க வந்து டென்ஷனோட உச்சத்துக்கே போயிருப்பாங்க. அப்படிதானே? ஒவ்வொரு பேரண்டோடைய பிபியும் எகிரி இருக்கும். ஏதோ ஜூன் 10ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருந்திருக்கும். உங்களுக்கு திண்டாட்டமா இருந்திருக்கும், அவங்களுக்கு கொண்டாட்டமா இருந்திருக்கும். இதெல்லாம் ஃபேக்ட், இதுதான். அப்போ ஒரு பொருளை உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கோவம் வரும். கரெக்டா? இப்ப கோவம் வரும்போது அப்ப அந்த கொடுத்த நபர் ஒரு விஷயம், ஒரு வினை, ஒரு ரியாக்ஷனை பண்ணும்போது அதை நீங்க ஏத்துக்கணுமா இல்லையா? அப்படிதானே? அதேதான் இங்க இந்த யூனிவர்ஸ்ல, இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பொருள் பாத்தீங்கன்னா இந்த லேண்டு, தண்ணி, ஆகாயம், காத்து எல்லாமே. யாரும் நீங்க பிறந்த உடனே 1 லட்சம் ஃபீஸ் கட்டு அப்பதான் உனக்கு காத்து, 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டு அப்பதான் உனக்கு தண்ணி, எந்த இயற்கையா நம்மகிட்ட சொல்லுமா இல்ல எந்த ஒரு பக்கத்துல உள்ளவங்க நம்மகிட்ட சொல்ல முடியும்? எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். பட் அதை நம்ம யூஸ் பண்ணணும்ல. ஸோ தப்பா யூஸ் பண்ணா அதுக்கான விலை பிரைஸா நீங்க கொடுத்தாலும் நீங்களே டைரக்டா கொடுக்கணும் அவசியம் இல்லை. உலகத்துல யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, அது அப்படியே பரவி வரை எல்லாத்தையும் திருப்பி நம்மகிட்ட ஒரு டைம் வரும். சரியா? இன்னைக்கு நமக்கு வரல. ஏன்னா நிறைய இடத்துல எப்பவுமே நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல காலநிலை மாறுபடுது. திடீர்னு காடு எரியுது, திடீர்னு பனி உருகுது, திடீர்னு பாலைவனம் ரொம்ப பாலைவனம் அப்படியே ஊருக்குள்ளலாம் அந்த பாலைவனம் மாதிரி மாறுது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. தண்ணி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. இந்தியாலே நிறைய இடத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இந்த இடத்துல ஒரு லைன் பார்த்தேன், வீட்டு மனை அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அதெல்லாம் சொல்ல தோணுச்சு. உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? வீட்டு மனை போடுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்.
மக்கள் தொகை பெருக்கனாலதான் அந்த வீட்டு மனையெல்லாம் போடுறாங்க. பட் வீட்டு மனை வந்து கரெக்டான அளவுல அது வயக்காட்டை அழிச்சுதான் போடணும். நான் வீட்டு மனை மேல தப்பு சொல்லல, வயக்காட்டை அழிச்சு போடுற வீட்டு மனையை தான் தப்பா சொல்றேன். ஓகேவா, ரைட். சோ வீட்டு மனையுடைய பரப்பளவை காண அது நீளம் இன்டு அகலம் பெருக்க வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க மேபி நீங்க அந்த வீடு அப்பா அம்மா பேசும்போது எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னு தெரியும். ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் மேபி. இல்லைன்னா செண்டு அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம். 2 சென்ட் நிலம், 3 சென்ட் நிலம். இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்றாங்க, நல்லா தெரியும், நிறைய பேருக்கு தெரியுது. வாழ்த்துக்கள், நல்லா அப்சர்வ் பண்ணாங்க. நாங்க எங்க வயசு சின்ன வயசுல நாங்க பேரண்ட்ஸ் பக்கத்து எங்களுக்கு அவங்க சொல்றதே புரியாது. ஆனா இப்போ உள்ள நிறைய சின்ன பசங்களுக்கு புரியுது. என்ன சொல்லுவாங்க, என்ன இது, என்ன மெஷர்மெண்ட், என்ன எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 சென்ட் நிலம், 3 சென்ட் நிலம்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நிலத்தை அளக்கறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ இப்ப பரப்பு பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய நீளம் அகலம் இந்த ரெண்டு மல்டிபிள். சரியா, இதான் நீளம் லென்த், இதான் பிரெத். ஸோ லென்த் இன்டு பிரெத், அதான் இதோடைய பரப்பு. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நீளம் இன்டு அகலம். இதோடைய அலகு உங்களுக்கு சொல்றேன். யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்ப கூட நான் அந்த வார்த்தையை சொன்னேன், சதுர மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். இதனை சதுர மீட்டரை என படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. அடுத்தது ஏன்னா மீட்டர் ஸ்கொயரை நம்ம எப்படி சொல்லலாம்னா சதுர மீட்டர். இது என்ன சார், இதை வந்து இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏரியா அப்படிங்கிறத லென்த் இன்டு பிரெத் சொல்லலாம். யூனிட் ஆஃப் ஏரியாவை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்கொயர் மீட்டர். மீட்டர் ஸ்கொயர் சொல்றத விட அது எப்படி சொல்லணும் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா, இது புரியுதா? ஸ்கொயர் மீட்டர். ஏரியா இஸ் த டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் அஸ் வி. ஏன்னா ஸ்கொயர் மீட்டர், அதனால சதுர மீட்டர். அதையும் நான் சொல்லியிருக்கேன், சதுரம் அப்படின்னாலே ஸ்கொயர், சதுர மீட்டர். இந்த மீட்டர் ஸ்கொயர் எப்படி ரீட் பண்ணோம், சதுர மீட்டர். மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், இல்ல சதுர மீட்டர். இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா. Area is the derived quantity as we obtain is multiplied at fundamental quantities. யாரெல்லாம் லென்த்தையும் படுத்தி நீங்க மல்டி பண்றீங்க. ஸோ இதை வச்சுதான் ஒரு சம்மு கொடுத்துருவாங்க 1.1ல. எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா, எப்பவுமே படிக்கும் போது பக்கத்துல இருக்க சம்ம நீங்க வீட்டுக்கு செஞ்சு பார்த்து, சரிங்களா. சம்மெல்லாம் தனியா இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சேர்க்கவே கூடாது. அப்பப்போ இல்ல அழகா கொடுத்துருவாங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஹேவிங் சைட் ஆஃப் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிற ஒரு பக்க அளவு. பக்க அளவுனா இந்த இருக்கு, இதான். இதை கொண்ட 10 சதுரங்களை கொண்ட பொருள் ஒன்றின் பரப்பளவு. 10 சதுரங்கள் சேர்ந்து இருக்கும், இப்படி இருக்குன்னு சொன்னா இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்கறேன். இதை செஞ்சு பாருங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்டு பக்கம் அப்படின்னு சொல்லி, நீளம் இன்டு அகலனாலும் பக்கம் இன்டு பக்கம்னாலும் ஒண்ணா. ஏன்னா நீளமும் ஒரு பக்கம் தான், பிரெத்தும் ஒரு பக்கம் தான், அகலம். சரியா, எல்லாம் பக்கம் தான். ஸோ பக்கம் இன்டு பக்கம் போடலாம். ஏன்னா பக்கம் இன்டு பக்கம் தான் சில ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பீங்க, சைடு இன்டு சைடு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதனால அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லென்த் இன்டு பிரெத்துங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் இன்டு 1 மீட்டர் தான் 1 மீட்டர். அந்த சம்ம சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அதை வந்து ஒரு சதுர மீட்டர், 1 ஸ்கொயர் மீட்டர் சொல்லணும். இப்போ 10 சதுர மீட்டர், 10 சதுரங்கன்னா 10 இன்டு 1 சதுர மீட்டர், அப்போ 10 சதுரம். ரொம்ப ஈஸியா இருக்கா. ஸோ இதுதான் வந்து பரப்பு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடுச்சு சார். பரப்பு வந்து அழகா நீங்க லென்த் இன்டு பிரெத் போட்டீங்க, அவ்வளவுதான், மெஷர் பண்ணிச்சு, அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கலாம். அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்ப நான் சொன்ன ஷேப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர். இதுக்கு பேரு ரெகுலர் ஷேப், இல்லைன்னா ரெகுலர் ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. ஒழுங்கான வடிவம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா. சரி, இதுல பக்கம் அகலம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற வேல்யூ அப்படியே இருக்கும். இதுல வந்து 4, இதுல வந்து 5 அப்படின்றதா கரெக்டா இருக்கும். இதுதான். சரி, இப்போ ஒரு கல் எடுத்துக்கோங்க. எப்படி கல் இருக்கு. இப்ப இதோட பரப்பை பார்க்க சொன்னா எப்படி பார்ப்பீங்க? எது இப்ப நான் வந்து இதை சொல்ல முடியுமா, 4ன்னு சொல்ல முடியுமா? 4 அப்படி இருந்தாலும் அப்ப இது 4 இருக்காது. இது 5ன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா இருக்காது. அப்ப இது 5னா அப்ப இந்த சைடும் 5 இருக்கணும், இருக்காது. அப்படிதானே, மாறுமா? அப்போ இப்ப நீங்க யூஸ் பண்ண நீளம் இன்டு அகலம், சைடு இன்டு சைடு, லென்த் இன்டு பிரெத், இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி ஒழுங்கற்ற ஷேப்புக்கு பார்க்க முடியாது. சரியா, இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களால பார்க்க முடியாது. ஓகேவா. சோ இது வந்து ஒரு லைன் தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரெகுலர்ஸான ஷேப்புக்கு உண்டான ஃபார்முலா போட்டுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் போட்டுப்பாங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலால கேட்பேன். ஒன்னோட எம்சிக்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு. சரியா, அந்த சதுரம் இந்த 2 மட்டும் சொல்லிக்கிறேன். சதுரம். இப்ப இது வந்து ஏ இன்ட்டு ஏனா பக்கம் இன்ட்டு பக்கம், லென்த் இன்ட்டு பிரெத், ஏ ஸ்கொயர் இப்படி போடலாம்.
செவ்வகம் ரெக்டாங்கிள் அப்படிம்பாங்க, இப்படி இருக்கும். வட்டம் சர்க்கிள். இப்ப இதுக்கெல்லாம் ஏரியா நீங்க பார்க்கணும். இப்ப வட்டத்துக்கு ஏரியா பாத்தீங்கன்னா பையா ஸ்கொயர், பரப்பளவு பையா ஸ்கொயர். முக்கோணம் ஆப் பிஹெச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அரை பிஹெச். பேஸ் இன்டு ஹைட் அப்படி போட்டிருப்பீங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிப்பக்கம் இன்டு உயரம். ட்ரையாங்கிளுக்கு அடிப்பக்கம்னா இது, உயரம்னா இது. இதெல்லாம் நீங்க சின்ன கிளாஸ் தான் மேக்ஸ்லயும் சரி பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. லேசா இங்க நிறைய லேசா சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸ் இன்னைக்கு இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ்ல ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருளுடைய பரப்பளவை நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம். அப்புறம் பிசிக்கல் குவான்டிட்டி, அந்த பிசிக்கல் குவான்டிட்டி ரெண்டா பிரியும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவேட்டிவ் குவான்டிட்டி. ஏரியா மட்டும் பார்த்தோம். ஏரியாவில் ரெகுலர் ஆப்ஜெக்டோடைய அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் பார்த்தோம். irregular-க்கு நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்தோம். டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைச்சத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.